Hello viewers. யூசுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம சாம்பார் புளிக்குழம்பு வத்தக்குழம்பு இந்த மாதிரி செய்வோம். ஆனால் நம்ம இன்றைக்கி முளைக்கட்டிய கொள்ளு வச்சு எப்படி ஒரு அருமையாக ஈஸியாக சாம்பார் செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். முதல்ல கொள்ளை நல்லா ஒரு 2-3 தடவை கழுவி எடுத்துக்கோங்க. கல்லெல்லாம் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. அப்புறம் 6 மணி நேரம் ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஹாட் கேஸில் போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா கொள்ளு நல்லா முளைக்கட்டி வரும். இந்த முளைக்கட்டிய கொள்ளில் கால்சியம், புரோட்டீன், ஃபைபர் அதிகமாக இருக்குது. ஸோ வீக்காக அனிமிக்காக இருக்கிறவங்க இந்த கொள்ளை வாரத்தில் 2 முறை கன்சியூம் பண்ணால் ரொம்ப நல்லது. வாங்க இந்த கொள்ளு குழம்பு செய்யறதுக்கு தேவையான பொருட்களை எல்லாம் பார்த்துக்கலாம். முதல்ல நம்ம இந்த கொள்ளை வேக வச்சுக்க போகிறோம். அதுக்காக ஒரு குக்கரில் 1 கப் முளைக்கட்டிய கொள்ளு எடுத்துக்கோங்க. அப்புறம் 2 தக்காளி, கட் பண்ண ஒரு உருளைக்கிழங்கு, அப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள். இப்போது இந்த காய்களெல்லாம் வேகிறதுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கோங்க. குக்கர் லிட்டு க்ளோஸ் பண்ணி 2 விசில் வர வரைக்கும் நம்ம இந்த காய்களெல்லாம் வேக வச்சுக்கலாம். நாம் முளைக்கட்டிய கொள்ளு வேக வைக்கிறதுனால ரொம்ப விசில் கொடுக்க தேவையில்லை. 2 விசில் போதும். வாங்க இப்போ லிட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். காய்கள்லாம் நல்லா வெந்திருக்கு. இப்போது நம்ம இதிலேருந்து தக்காளி செப்பரேட் பண்ணிக்க போகிறோம். செப்பரேட்டாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். அதோடு சேர்த்து வேக வைத்த உருளைக்கிழங்கு அப்புறம் கொள்ளு கூட எடுத்து வச்சுக்கலாம். இதை தான் நம்ம மசாலாவுக்கு சேர்த்து அரைச்சிக்க போகிறோம். வாங்க அடுத்து இந்த குழம்புக்கு தேவையான மசாலாங்களெல்லாம் அரைச்சிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 கப் தேங்காய், கொத்தமல்லி இலை, அப்புறம் கொஞ்சமாக ஊற வச்ச புளி, 1 டீஸ்பூன் சீரகம், அப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்துருக்கோம் இல்லைங்களா தக்காளி, உருளைக்கிழங்கு, கொள்ளு, இது எல்லாத்தையும் சேர்த்து முதல்ல அப்படியே அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து இந்த மாதிரி மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. நம்ம அரைச்ச மசாலா விழுது இப்போது இந்த குக்கரில் சேர்த்துக்கலாம். மசாலா விழுது சேர்த்ததுக்கப்புறம் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொழும்பு கொதிக்க ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் சாம்பார் பொடி, அப்புறம் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இதுக்கு மேலே நம்ம எந்த மசாலாவும் யூஸ் பண்ண போகிறதில்ல. கடைசியாக தேவையான அளவு கல்லுப்பு. நம்ம கொள்ளு குழம்பு இப்போ நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்குது. இப்போது இந்த குழம்பை நம்ம தாளிச்சிக்க போகிறோம். தாளிச்சிக்கிற கரண்டியில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கலாம். அப்புறம் கருவேப்பிலை. அவ்வளோதாங்க. இதை நம்ம குழம்புல போட்டுக்கலாம்.
பார்த்தீங்களா வியூவர்ஸ், இந்த கொள்ளு குழம்பு எவ்வளோ குயிக்காக பண்ணோம்னு. அதிகமாக மசாலா இதில் தேவைப்படாது. ஸோ நீங்கள் இது சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிற ஒரு குழம்பு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த கொள்ளு குழம்பு தோசை, சப்பாத்தி, களி, ரைஸோட ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை டேக் கேர் வியூவர்ஸ். பாய்.